பார்ப்போம். பேரில் போடுங்க பாய். உண்டு எனக்கு கண்ணு மொழி காக்காமுள்ள குருவரண்டும் குருவ நெல்லா. ஹலோ ஜவான்ஸ், வெல்கம் பேக் டு மாரன் விலாக்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்திருக்கோம். ஒரு சில காரணங்களால் வீடியோ போட முடியல. இப்போ ஜிம்முக்கு நான் போகிறதில்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது சொல்கிறேன், கூட சீக்கிரம் நான் சொல்லிவிடுவேன், சரிங்களா? அது ஏன் போகல, எதுக்காக போகல, ஒர்க் அவுட் பண்ணணும்னா இல்லையான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஒர்க் அவுட் பண்ணுவேன், அது எப்படி பண்ணுவேன், எங்கே பண்ணுன்றதை நான் வீடியோவில் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. அதுக்கு என்ன காரணம், ஜிம்முக்கு போகாத காரணம் சொல்லிடுறேன். சரி, ஓகே. நம்ம எப்பவும் போல் மட்டன் எப்படின்னா எடுப்போம் வீட்டில். மீன் இல்லை மட்டன் 2 தான் எடுப்போம். ஏன் அப்படின்னா, சிக்கன் சூடு, நாட்டுக்கோழி சாப்பிட்லாம். ஆனால் இந்த பிராய்லர் கோழி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. முட்டையே ஓரளவுக்கு சொல்கிறேன், ஓகே, நல்லதான் வச்சுக்கங்களேன். ஆனால் கோழி கறி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஸோ அவாய்ட் பண்ணுறேங்க. மேக்ஸிமம் காய்கறினாலும் சரி, மீன் வாங்குங்க, மட்டன் சாப்பிடுங்க, இல்லை இறா வாங்குங்க. இதெல்லாம் குளிர்ச்சியானது, சீ ஃபுட்டு, ஓகேவா? மட்டன் பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு இருக்குது, பட் நம்ம உடம்புக்கு கொலஸ்ட்ரால் தேவை, ஃபேட் எல்லாம் தேவை, ப்ரோட்டீன் எல்லாமே தேவை. எல்லாமே அளவோடு இருந்தால் பாடி நல்லது. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தான் சொல்லுவேன் நான். முடிஞ்ச அளவுக்கு சிக்கனை அவாய்ட் பண்ணுங்கள், ரொம்ப வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுங்கள். மந்த்லி ஒன்ஸ் வேணுங்க, ஒரு 2 மந்த்ஸ் ஒன்று எடுங்க, ஒரு 3 மந்த்ஸ் ஒன்று எடுங்க. அப்படியே கொஞ்சமாக குறைச்சிட்டே வாங்க. அது ரொம்ப ரொம்ப உங்கள் உடம்புக்கு கெடுதல் தான் விளைவிக்கிற, ஒன்றுமே கிடையாது அதில். ஆனால் சண்டே தான் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது, பனி பயங்கர பனியாக இருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு தெரியுது. ஆப்போசிட்டில் தெரியல, அந்தளவுக்கு தெரியல. நான் கொஞ்சம் லேட்டாக போயிருந்தேன், ஒரு 7 மணி போல் போயிருந்தேன். அதுக்கே இந்த அளவுக்கு ஒரு பனி பெய்யுதுன்னா 5 மணிலாம் பயங்கர பனி குளிர். அதனால் மேக்ஸிமம் கோல்டு வர அளவுக்கு பார்த்துக்குங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் மெடிசன் ரொம்ப எடுத்துக்கூடாது, சரிங்களா? அவாய்ட் பண்ணுங்கள், மெடிசன் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேப்லெட் அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லிகிட்ருக்கேன். ஷேர் முடியும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே எதுதான் டேப்லெட், எதுதான் மெடிசன், ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கீங்க. அதை தேவை தான், ஹாஸ்பிட்டலு தேவை தான், இல்லைன்னு சொல்லலை. நம்ம முடியாத சுச்சுவேஷனில் டாக்டர் தான் உயிரை காப்பாற்றுவாங்கன்றது உண்மை. அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான வழியில் போக பாருங்கள். நேச்சுரலாக ஃபிட்னஸாக இருங்க, நேச்சுரலாக ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ, ஜெய்ஹிந்த், பை பாய்.